அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம பண்ணையில் வந்து கோழி திருடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம சிசிடிவி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் நம்ம நைட்லேயும் பண்ணையிலே ஸ்டே பண்ணி நைட்டில் ஏதாவது கோழிங்க வந்து சவுண்ட் கொடுத்துச்சுன்னா வந்து நம்ம அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவோம். இது இல்லாமல் 2 நாயும் நம்ம பண்ணைக்கு பாதுகாப்புக்கு வச்சுருக்கோம். இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே எல்லாருமே ரெகுலராக பண்ணுறது தான். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம்னா, யூஸ்வலாக ஏதாவது நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணி அங்கேயே வந்து டென்ட் அடித்து அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. அதே கான்செப்டில் 2 பண்ணைக்கும் சென்டரில் இந்த டென்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக டென்ட்டுள்ளே நம்ம தங்க போகிறோம். இது மூலிமா நம்மளுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த ஃபார்மோட சேஃப்டிக்காக நம்ம இங்கே நைட் ஸ்டே பண்ணுறது. இன்னொன்று, எப்பயும் போல் ஒரு ரூம்குள்ளே படுக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிலே கொஞ்சம் சேஃப்டியாக இந்த டென்ட் அடித்து படுக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே இதே பண்ணையில் வேர்களில் போட்டிருக்கும்போது அது சென்டரில் வந்து நம்ம டென்ட் அடித்து படுத்திருக்கோம். அந்த டைம் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. அப்படி நம்ம டென்ட்டுக்குள்ளே தங்குற இந்த ஒரு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஒரு சேஃப்டியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட்டையுமே நம்ம சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ சரௌண்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நைட்டு ஃபுல்லாக டென்ட்டூரில் இருக்கும்போது நான் சிசிடிவியில் வந்து மொபைலில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ எங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதும் இதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதே போல் முன்னாடிலாம் வந்து விவசாய பொருட்கள் வந்து அறுவடை பண்ணிவிட்டு அதை வந்து களத்திலே வச்சு அங்கே வந்து நைட்டு தங்கி பார்த்துப்பாங்க. காவலுக்கு படுத்துக்கிறது வந்து புது கான்செப்டில் காலகாலமாகவே நடந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்போது சின்னதாக கொட்டா மாரி போட்டு அவங்க வந்து தங்கி பார்த்துப்பாங்க. இப்போ வந்து நிறையா மாறிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வசதிக்கேற்ப இந்த டென்ட்டில் படுத்துட்ருக்கோம். அதுதான் டிஃப்ரென்ஸு. வேறு ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. அதே திருட்டு இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம டென்ட்டு போடுற இடம் வந்து ஓரளவுக்கு வச்சு கொஞ்சம் லெவலாக இருக்கணும். அப்போ தான் அந்த டென்ட்டுக்குள்ளே நம்ம படுக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக அந்த இடத்துல இருக்க சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா தார்பால் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெட்டு மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் வந்து அது போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே தான் நம்ம டென்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அசோலா பெட்டுக்கெலாம் கீழே போடுவாங்க இல்லையா, அந்த டைப்பில். இதுக்கு மேலே நம்ம டென்ட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம டென்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு 4 சைடுமே நல்லா ஓப்பன் பண்ணி பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டென்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே வந்து இந்த செயின் லிங்க் மாதிரி 2 ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க லென்த்தாக. அதை நம்ம இந்த டென்ட்டில் வந்து கிராஸ் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த டென்ட்டை வந்து நம்ம பேலன்ஸ்க்காக கட்டுவோம். அப்போ தான் இந்த டென்ட் வந்து கரெக்டான ஷேப்பில் வரும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். நாலு கார்னர்லையுமே ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த ஸ்டிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸு ஷேப்பில் அது இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம டென்ட்டை வந்து பேலன்ஸ்க்காக கட்டி வைப்போம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம அந்த டென்ட்டை எடுத்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸ்லேயே வந்து இந்த டென்ட்டை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அந்த ஷேப் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ரெயின் கோட் மாதிரி இன்னொரு லேயர் போடுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பனியோ இல்லை மழையோ வந்துச்சுன்னா மேலே இருக்கிற இந்த லேயர் வந்து உள்ளே வராமல் பார்த்துக்கும்.
பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே வந்து டென்ட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதோட ஃபுல் வியூ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேனாலே போதும், மழை வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. வென்டிலேஷனுக்காக வச்சுருப்பாங்க. ஃபுல்லுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்னதாக காற்று அடித்தா கூட நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா சாஞ்சிடும். அதுக்காக ஒரு டைம் எல்லாமே செக் பண்ணிக்கிறோம். காற்றோட ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாங்காது. மீடியமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து இது தாங்கும். இப்போது இந்த டென்ட்டோட இன்டீரியர் பார்ப்போம். உள்ளே ஒரு மேட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்ம வந்து பெட்ஜெட் மாதிரி போத்திக்கிறதுக்கு வந்து இன்னொரு கிட் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உள்ளே நீங்கள் வாட்டர் கேன் வேணுனாலும் வச்சுக்கலாம். இங்கே லாக் பண்ணிட்டாலே போதும், எல்லாமே சேஃபாக இருக்கும். மேலே போட்ட அதுக்கு ஒரு ஜிப் இருக்கும், அதுக்கப்புறம் டென்ட்டுக்கு வந்து தனி ஜிப்பு. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுவும் இந்த டென்ட்டு கூடயே வரும், பெட்ஷீட் மாதிரி. இதுக்குள்ளே நம்ம படுத்துட்டு திருப்பி நீங்கள் ஜிப் போட்டிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும். உள்ளே தாராளமாக 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும். அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். நீங்கள் டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சைஸில் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக தங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி சைஸும் டென்ட் இருக்குது. இந்த பர்டிகுலர் டென்ட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை டே டைம்லேயே தனியாக நம்ம ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம். அதில் இன்னும் டீட்டெயிலாக ஈஸியாக புரிகிற மாதிரி நண்பர் வில்பர்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மார்னிங் விடிகிற வரைக்கும் இந்த டென்ட் உள்ள தான் இருந்தோம். நைட்டு மழை பெஞ்சது கூட நம்மளுக்கு எதுவுமே தெரியல. காலையில் விடிஞ்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நைட்டு ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்துச்சு எங்களுக்கு. பக்கத்து ஷெட்லேயே வந்து வான்கோழிங்க இருந்துச்சு. அது காலையிலே 4 மணிலேருந்து சத்தம் கூட ஆரம்பிச்சிச்சு. காலையில் ஒரு 6:30 வரைக்கும் அந்த ஒரு சவுண்டு தான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. இனிமேல் நம்ம டென்ட்டு போட்டு தங்குறோம் அப்படின்னா இவ்வளோ பக்கத்துலேயே நம்ம போட மாட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரமாகவே போட்டுக்கலாம். என்னென்னா மெயினாக இந்த 4:30லேருந்து 6 வரைக்குமே இந்த கோழிங்க வந்து கூவ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்று கூவ ஆரம்பித்தாலே எல்லாமே சவுண்டு போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்டர்பான ஒரு ஸ்லீப்லேயே இருப்போம். விடிஞ்சிருச்சு. இது 7:30 போல் டைமு. இப்போ தான் எங்களுக்கு தெரியுமே நைட்டு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் முழு நேரமாக நீங்கள் இந்த பண்ணையை நடத்தும் போது நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற டைம்லேயே ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு ஒரு டென்ட்டில் தங்கின ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணையை சுற்றி நம்ம கொண்டு வருவோம். அதையுமே நான் உங்களுக்கு உங்கள் கூட வீடியோவாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.